உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இருக்கனோ இல்லையோ மோகனையா உங்களை காதலிக்கவே மாட்டாரு. புரியுதா? இந்த தடவை மட்டும் மோகனனுக்கு சொந்தமாகல, அதுக்கப்புறம் நீ போற இடத்துக்கே அவனையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவேன். புரியுதா உனக்கு? என்ன வேடிக்கை பாக்குற? குடியா என் பொண்ணு முதல்ல காப்பாத்துங்க. எப்படியோ எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. எதுக்கு பொய்யான குற்றத்துக்காக போகணும்? உங்களை கொலை பண்ணிட்டு அந்த குற்றத்துக்கே போறேன். நான் என்னோட கடவுள் கிருஷ்ணர் கிட்ட போறது முடிவானதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களை வதம் பண்ணிட்டே போறேனே. ராதாவையும் மோகனையும் கடவுள் எதுக்காக இப்படி சோதிக்கிறாரு? ராதா அங்க ஜெயில இருக்கா. மோகன் என்ன ஆனான்னு ஒண்ணும் தெரியல. அவங்கள காப்பாத்தணும்னு மனசு துடிக்குது. ஆனா மோகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலையே. ஐயோ கடவுளே, இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். குஷி, இவன் சேர் முதல்ல இங்க தானே இருந்தது, அங்க எப்படி போச்சு? அங்கதான் இருந்துச்சு. தேவையில்லாம பயத்துல உளறிட்டு இருக்கீங்க. சொல்றத கேளு. முதல்ல இந்த சாப்பாடு அவனுக்கு கொடு. ஏய் நில்லு. நான் தான் சொன்னல, நானா கயிறை வந்துட்டு வந்தா உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். இனி என் ராதா கிட்ட போறதை எவனாலையும் தடுக்க முடியாது. நான் என்னோட ராதாவை காப்பாத்திய தீர்வு. புரியுதா? நானும் பாக்குறேன் நீங்க என்னோட மோகனையாவை எப்படி காயப்படுத்துறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி நான் உங்க உயிரை எடுத்துருவேன். இந்த ராதா மோகன் இருக்கனே, எல்லா விலங்கையும் உடைச்சுக்கிட்டு மோகனையாவை சந்திக்க போயிடுவேன். ஏன்னா ராதா மோகனை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த ராதா மோகன யாரும் எப்பவும் பிரிக்க முடியாது. ராதா அக்கா அவங்க எனக்கு சொந்த அக்கா மாதிரி. சித்தி அவங்களுக்கு சொந்தமா பிரிண்டிங் பிரஸ் இருக்கு. அவங்க டக்கு டக்குன்னு கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு நல்ல ஃப்ரெண்டுங்கிற, அக்கா மாதிரிங்கிற, எங்க இருந்து வந்தாங்க இவங்க? முதல் தடவையா பேரு கேக்குற. இவங்களை எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு ஆன்லைன்ல எதுவும் கிடைக்கல? ஆன்லைன்ல தான் கிடைச்சாங்க. அவங்க அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் சித்தி. வர வர நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. ஆன்லைன் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்க. அது இல்ல சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அவங்க நமக்கு நல்ல டிஸ்கவுண்ட் தருவாங்க. டிஸ்கவுண்டா? இத கேட்டதும் அப்படியே என் மனசு சில்லுன்னு ஆயிடுச்சு. நீ அவகிட்ட கேளு, இந்த டிஸ்கவுண்டோட சேர்த்து 1க்கு 1 ஃப்ரீயா கொடுத்துருங்கன்னு கேட்டு பாத்துரு. ஏன்னா கல்யாண வீடு இல்லையா, எவ்வளவு பணம் மிச்சம் பண்றோமோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. நான் சொல்றது சரிதானே? ஏய் இங்க பாரு, நீ எப்படியோ அவ்வளவு தூரம் போற, அங்க இருக்கிற கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துரு. சரியா? நல்லா இரு. பார்த்து போயிட்டு வாமா. 2 நாள்ல நான் வந்துருவேன். சரி போயிட்டு வா. டிஸ்கவுண்ட் கிடைக்குது போடுமா, டிஸ்கவுண்ட். ரொம்ப நன்றி கடவுளே. ராதா அக்கா உங்க மேல மிகப்பெரிய பக்தி வச்சிருக்காங்க. நான் உங்களை பாக்குறதுக்கு நீங்க அனுமதிச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நான் ராதா அக்காவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆனா என்னால இதை தனியா பண்ண முடியாது. நான் இப்ப அவங்கள கூப்பிட்டு ஆகணும். ஏன்னா அவங்க என் அளவுக்கு ராதா அக்கா மேல
பாசமா இருக்கிறவங்க. இப்ப நான் உங்களை கூப்பிட்டாகணும். அவங்க தன் சொந்தங்களுக்காக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் போராடக்கூடியவங்க. இப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் எடுங்க. என்ன பண்றீங்க? திவ்யா, ப்ளீஸ் கால் பேக். ரொம்ப அர்ஜென்ட். அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு தூக்கு தண்டனை. ஆனா யாருக்கு தெரியும், அந்த யம உன்னை முன்னாடி கூப்பிட்டாலும் கூப்பிட்டுக்குவான். உனக்கு இந்த இடத்துல கற்பாம்பூச்சி, தேளு எல்லாரும் உன்னை நல்லா விசாரிக்க வருவாங்க. உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கிறாதா? பாத்தியா எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட? நேத்து வரைக்கும் மோகன் ஃபேமிலில ஒருத்தியா இருந்த, ஆனா இன்னைக்கு தூக்குல தொங்க போற ஒரு கைதியா இருக்க. சரி சொல்லு, இப்பவும் நீ மோகனை காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறேன். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அவரை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். கடவுள் கிருஷ்ணரோட அருள் என் கூட இருக்கு. அதனால செத்த அப்புறம் கூட மோகனையாவை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அதுவும் இல்லாம சாவு காதலுக்கு முடிவு கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.